ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி 69 திரைப்படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய சோகமான நிலைமை வரும் அப்படின்றது எந்த ஒரு விஜய் ரசிகரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் விஜய் சார் கூட இதை ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. ஸோ அந்தமாரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறது நம்மளோட தளபதி விஜய். இப்போ வந்து அவர் வந்து அவரோட கடைசி திரைப்படம், அதாவது தளபதி 69 திரைப்படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் தான் முழுமையாக கவனம் செலுத்த போகிறாராம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சினிமாவில் அவரோட திரைப்படங்கள் வராது அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் சாரோட கடைசி திரைப்படத்தை வினோத் தான் இயக்குறாங்க. பூஜா ஹெக்டே, மமிதா பைஜோ, பாபி தயால் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ பொதுவாக வந்து முன்னணி நட்சத்திரங்கள் படங்கள் அறிவிப்பு வெளிவந்த உடனே வந்து அந்த திரைப்படத்துக்கான உரிமையும் வந்து ஸோ ஒரு ஓடிடி உரிமை, ஆடியோ ரைட்ஸ் உரிமை, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நிறைய கோடிக்கு வந்து விற்பனை ஆகும். அதுவும் விஜய் படம்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. ஸோ பிஸ்னஸில் வந்து ரிலீஸுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி செம்ம பெரிய விற்பனைகள்லாம் ஆகும். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படமான தளபதி 69 திரைப்படத்தை எந்த ஒரு ஓடிடி நிறுவனம் வந்து வாங்க வந்து முன் வரலை அப்படின்றது இப்போ வந்து ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது ஓடிடி சர்வே வந்து அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. மேலும் வந்து நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க. அதாவது ஓடிபி உரிமையாளர்கள்லாம் முன்னணி நட்சத்திரங்கள் திரைப்படத்தை வந்து நிறைய கோடிக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருக்காங்களாம். இதனால் வந்து இப்போ வந்து விஜய் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் படங்கள் கூட வந்து அதிக விலைக்கு விற்பனை ஆவதில்லை அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு குறுகிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னுமே வந்து தளபதி 69 திரைப்படம் வந்து ஓடியிலே விற்பனை ஆகலை அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ விஜய் மட்டும் இல்லாமல் இந்த மாரி விஷயங்கள் வந்து சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன், ஸோ ஒரு கமல், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஓடிடியில் வந்து பெரிய பெரிய சரிவை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப சோகமாகவே போயிட்டு